நம்ம திருவள்ளூர் மார்க்கெட்டுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்ருக்கோம். நைட்டில் எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லா கடையும் ஓப்பனில் இருக்கும்னு நினச்சி வந்தேன். இந்த மாதிரி நைட்டில் ரவுண்ட் அடிக்கிறது பைக்கில் பயங்கரமாக ஹாப்பி ஃபீலிங்காக தான் இருக்குது. நான் பொங்கலுக்கு தேவையான ஜாமெலாம் கொடுங்கண்ணா. ஒரு 5 பேருக்கு பொங்கல் செய்கிற மாதிரி. முந்திரி, திராட்சை அரை கிலோ போட்டால் எத்தனை பேர் சாப்பிட்லாம்? சாப்பாடு செய்கிறதா 1 கிலோ அரிசி போட்டு 5 பேர் சாப்பிடலாம். உங்களுக்குனா நீங்கள் சாப்பாடு சாப்பிடலாம், இல்லை கொஞ்சம் சாப்பிட்றோம். சாப்பிடுவோம். சாப்பாடுனா 1 கிலோ எத்தனை பேர் சாப்பிட்லாம்? சாப்பாடுனா 1 கிலோக்கு 5 பேர் சாப்பிடலாம். சரி, அப்போ 1 கிலோ கொடுக்குறேன். இந்த 1 கிலோ பொங்கலுக்கு வெல்லம் எவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்குமோ அவ்வளோ வெல்லம் கொடுங்க. நைட்டில் எல்லாம் இங்கே மார்க்கெட்டு எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அவ்வளோதானா? இது போதுமா? அவ்வளோதானா? சரி, ஓகே. நான் இது மட்டும் பிடிக்கும். வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 11:40. ஸோ இந்த டைமில் நைட்டில் எல்லாம் கடை இருக்கும் பொங்கல் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே இங்கே எல்லா கடையுமே க்ளோஸு. இப்போ தான் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு 2-3 கடை. எங்கள் ஊர் திருவாரூரில் இருந்தால் நைட் ஃபுல்லாகவே மார்க்கெட்லாம் ஓப்பனில் தான் இருக்கும். அப்புறம் இந்த கரும்பு கொடுக்குற இடம் கூட க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் விடிய விடிய ஓப்பனில் இருக்கும். பட் எப்படின்னு தெரியல, நம்ம இன்னும் சுற்றி பார்ப்போம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மணிக்கு கரும்பு கடையெல்லாம் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கரும்போட ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ பொங்கலுக்கு ஜாமம்லாம் வாங்கியாச்சு. காலையில் பொங்கல் விழாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஒரு டீ, லைட் டீ. ஒரு டீ 2 பட்டரு 20. நைட்டில் இப்போ நம்ம டீ குடிச்சிட்ருக்கோம். டீ பயங்கர சூடாக இருக்குது. ஒரு சின்ன கடை தாத்தா நைட்டில் டீ போட்டிருக்காரு ஃப்ரெஷ்ஷாக. பட் ஆனால் டீ கையிலே பிடிக்க முடியல. சின்ன கப்பில் கொடுக்குறாங்க. சூடாக இருக்குது பயங்கரமாக. ஆனால் சூப்பராக இருக்குது டீ. நான் என்னது குல்ஃபியா? குல்ஃபி எவ்வளோ? 20. 1.20 ஒரு குல்ஃபி கொடுங்க. எப்போதுமே நைட் டைமில் அந்த டைமில் குல்ஃபி இருக்குமா அந்த ஏரியாவில்? இங்கே திருவள்ளூரில் நைட் டைமில் எப்போதுமே குல்ஃபி இருக்குமா? 1 மணி வரைக்கும். இப்போ கொஞ்சம் சீசன் இல்லைனால கிளைமேட் சேஞ்சாக இருக்குது. 12 வரைக்கும். ஓ, சம்மர் சீசனில் 1-2 கூட இருக்கும். அப்படியா? எவ்வளோ பேர் குல்ஃபி வாங்குவாங்க? எல்லாம் வருவாங்க, அவங்களே வருவாங்க. காரில், பைக்கில், ஃபேமிலியாக வருவாங்க. அப்படியா? தேங்க்யூ. இந்த குல்ஃபி ஐஸில் நீங்கள் வந்து வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட், ஸோ இந்த ஃப்ளேவரை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஐஸ் சாப்பிட முடியும். அதுதான் இங்கே வச்சுருக்காங்க.